ஆனந்தியோட குழந்தை இறந்து போனதுக்கு காரணம் கேட்டதுக்கு டாக்டரை கூட்டிட்டு வர லேட்டாக வந்ததுன்னு ஆனந்த் சொல்கிறாரு. இதனால அவங்களும் நான் டாக்டர் ஆகி நம்ம படுற கஷ்டம் வேறு யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆனந்தியை ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக போய் விசாரிக்கிறாரு. அவங்களும் இங்கே படிக்கிற எல்லாம் ஃபாரின் கேர்ள்ஸ் தான், இந்தியன்ஸ் எல்லாம் இங்கே அலௌட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இவர் எவ்வளோ கெஞ்சியுமே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ அங்கே இருக்க சர்ச் ஃபாதர் கேட்டால் ஆனந்தி படிக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ அவரும் இவருக்காக பேசி சீட்டு வாங்கி தராரு. இப்போ ஆனந்தியவும் ஸ்கூலில் சேர்த்துக்கிறதுக்கு அவங்க கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே இருக்க ஃபாரின் கேர்ள்ஸ் யாருக்குமே ஆனந்தியை பிடிக்கல. அதனால அவங்களுக்கு உட்கார்றதுக்கு பெஞ்சில் இடம் கூட கொடுக்க மாட்டாங்க. இப்ப ஆனந்திக்கோ வேற வழி இல்ல. இப்ப டீச்சர் சொல்றதால கீழே உட்காந்துக்கிறாங்க. மிஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டாங்க. இருக்க கேர்ள்ஸ் யாருக்குமே தெரியல. ஆனா ஆனந்தியோ கரெக்டா பதில் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இதை கேட்கிற எல்லாருமே ஆனந்திக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்கான்னு பாக்குறாங்க. கோபால் ஆனந்திக்காக ஷூ எல்லாம் வாங்கி தராரு. இப்ப ஆனந்தி ஸ்கூலுக்கு போய் படிக்கிறது அந்த ஊர்ல இருக்க யாருக்குமே பிடிக்கல. இப்ப இவர்கிட்ட வந்து அவளை ஸ்கூலுக்கு அனுப்பாத, ஆனந்தி ஸ்கூலுக்கு போறத பாத்தீங்க வீட்டு பெண்களோ ஸ்கூலுக்கு போகணும்னு கேக்குறாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்றாரு. கோபால் இவங்க சொல்ற எதுவுமே பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஆனந்தி ஸ்கூலுக்கு அனுப்புவேன் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. இதனால அங்க இருக்கவங்க கோவம் ஆயிடுறாங்க. ஆனந்தி காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டு வாசல்ல குப்பை செருப்பு எல்லாம் போட்டு அவங்கள போக விடாம ஊர் மக்களை தடுக்கிறாங்க. மாமியாரே இப்ப அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு ஆனந்தியை ஸ்கூலுக்கு போக சொல்றாங்க. போற வழியில கூட ஆண்கள் எல்லாம் அவங்கள தடுக்கிறாங்க. அதையும் மீறி ஸ்கூலுக்குள்ள போயிடுறாங்க. மேல உட்காந்துட்டு இருக்க ஆனந்தியா ஒரு பொண்ணு வந்து தள்ளி விட்டுடுறாங்க. நீ எல்லாம் மேல உட்கார கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப ஆனந்தி வந்து எதுக்காக என்ன தள்ளி விட்டேன்னு கேக்குறாங்க. இவங்க சண்டை போடுறத பார்த்த மிஸ் ஆனந்தி கிட்ட எதுக்காக சண்டை போடுறேன்னு கோவப்பட்டுட்டு இப்போ கோபால் கிட்ட ஆனந்தியை ஸ்கூல்ல விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டதா சொல்றாங்க.